தமிழ்நாடு ஒருங்கிணைந்த சமூக செயல்பாட்டு அமைப்பு வழங்கும் எனது வாக்கு எனது உரிமை எனது நாடு மக்களவை தேர்தல் 2024 100% வாக்களிப்பு விழிப்புணர்வு பிரச்சார பயணம். அன்பார்ந்த சமூக ஆர்வலர்களே வணக்கம். நாடு நலம் பெற, நல்லாட்சி நடைபெற, போட்டி பொறாமை வன்முறையற்ற சமூகம் உருவாக, மக்கள் சாதி மதம் இனம் மொழி பேதமின்றி நிம்மதியாய் வாழ்ந்திட, ஊழல் இல்லாத அனைவருக்கும் முறையான கல்வி தொழில் வேலைவாய்ப்பு கிடைத்து இந்த பூமி பந்தில் தமிழகம் சிறந்து ஓங்க ஒரு நல்ல தலைமை வர வேண்டும் என்று ஏங்கி கிடக்கும் சமூக செயல்பாட்டாளர்கள் நாங்கள். இதன் தலையாய நோக்கம் சமூக நீதி காத்தல், தனி மனித பொருளாதாரத்தை மேம்படுத்துதல், அரசியலில் நல்ல பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்தல், எல்லோருக்கும் எல்லா வளங்களும் கிடைக்கப் பெற்று சந்தோஷமாக வாழ வழி வகை செய்தல். இதுவரை நாட்டின் எல்லா திட்டங்களையும் கடைக்கோடி மக்களிடம் கொண்டு சென்று சேர்த்து வருவது தொண்டு நிறுவனங்களின் பங்கானது மிகையாகும். குறைந்த ஊதியத்தில் ஒரு சமூக அக்கறையோடு அவர்களது பணி தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. பெரியம்மை நோய் என்னும் பேராபத்தை நாட்டை விட்டு விரட்ட தடுப்பூசி திட்டத்தை பயன்படுத்த மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தியது தொண்டு நிறுவனங்களே. மஞ்சள் காமாலை மற்றும் போலியோ மற்றும் கொடிய நோய்களிலிருந்து மக்களை காத்திட சொட்டு மருந்து திட்டத்தை மக்களிடம் கொண்டு சேர்த்ததிலும், எய்ட்ஸ் என்னும் உயிர்கொல்லி நோயின் பேராபத்தை மக்களிடம் பிரச்சாரம் செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியதிலும் அதிக பங்கு வகித்தது தொண்டு நிறுவனங்கள் தான். அரசின் திட்டங்களை கடைக்கோடி மக்களுக்கு கொண்டு செல்வதில் தொண்டு நிறுவனங்களின் பங்கு மிகையானதாகும் என்று முன்னாள் ஜனாதிபதி மரியாதைக்குரிய APJ அப்துல் கலாம் அவர்கள் பாராட்டி பேசியிருக்கின்றார். மேலும் இன்று பெண்கள் சுயசார்போடு ஒருங்கிணைந்த சுய உதவி குழுக்களாக அமைத்து அவர்களுக்கு பல்வேறு வகையில் பொருளாதார மேம்பாடு அடைய வழிவகை செய்ததும் தொண்டு நிறுவனங்களே. இப்படி நல்ல திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்ல பெரும் பங்கு வகிக்கும் தொண்டு நிறுவனங்கள் மக்கள் பங்கேற்போடு ஒரு நல்ல சமூக பொருளாதார அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதும் தொண்டு நிறுவனங்களின் கடமை. அரசின் திட்டங்களையும் மக்களின் தேவைகளையும் அறிந்து மக்களிடம் ஒற்றுமை, கல்வி சார்ந்த மேம்பாடு, நீடித்த நிலைத்த வளர்ச்சிக்கான மகளிர் குழுக்களின் பல செயல்பாடுகள் செய்து மக்களோடு வாழ்ந்து மக்களின் நலனுக்காக யார் நிறைவாக செயல்பட முன் வருகின்றார்களோ அவர்களை முன்னிறுத்தி நல்ல ஆரோக்கியமான சமூகம் உருவாக தமிழகத்தில் உள்ள அனைத்து தொண்டு நிறுவனங்கள், மகளிர் சங்கங்கள், கட்சி சார்பற்ற தொழிற்சங்க அமைப்புகள், சமூக செயல்பாட்டு நிறுவனங்கள் மற்றும் சமூக அமைப்புகளின் தலையாய ஜனநாயக கடமையாகும். அதிகாரமும் பண பலமும் தமிழகத்தில் சமுதாய சீர்கேட்டை ஏற்படுத்தியுள்ளது. ஜனநாயகம் ஆபத்தில் உள்ளது என்று நினைக்கிறார்கள். அடிப்படை உரிமைகளை கூட மக்களால் கேட்க முடியவில்லை. விவசாயிகள் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு ஆதார விலை இல்லாமல் வாங்கிய கடனை கட்ட இயலாத காரணத்தினால் தற்கொலை செய்கின்ற நிலை அதிகரித்துள்ளது. இதுவரை தமிழகத்தில் ஆட்சி நடத்தியவர்கள் எல்லாம் ஒரு ஆளுமை மிக்க தலைவர்களாகவே இருந்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் இவர்களுக்கு எதிர்த்து வாக்களித்தவர்கள் எண்ணிக்கையே அதிகம். மொத்தம் பதிவான வாக்குகள் 60 முதல் 70% வரை மட்டுமே. இதில் 4 வேட்பாளர்கள் போட்டியிட 15 முதல் 20% வரை வாக்குகள் பெற்றவரை வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்பட்டு ஆட்சி அமைக்கிறார்கள். மீதமுள்ள 50% மற்ற கட்சிகள் பெற்றிருக்கின்றன. அரசின் எல்லா திட்டங்களையும் இந்த 50% மக்கள் எதிர்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் தனித்தனி கட்சியாக இருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்று இளைஞர்கள் வாட்ஸ்அப், பேஸ்புக், ட்விட்டர், இன்டர்நெட் என்று ஒரு தனி ரசனையிலேயே வாழ்கிறார்கள். இவர்களுக்கு இந்த நாட்டில் சமூகம், பொருளாதாரம், அரசியல் சார்ந்த சிந்தனைகளை நமது கல்வி திட்டம் உருவாக்கவில்லை. இன்று இளைஞர்கள் மத்தியில் சமூக அக்கறையும் பொறுப்புணர்வும் குறைந்து கொண்டு வருகிறது. இவர்கள் ஈடுபாட்டினை அதிகரித்து அவர்களை சமூக பற்றாளர்களாக உருவாக்குவது நமது கடமையாகும். நம்முடைய நீர்வளம், நிலவளம், வனவளம், நம் பாரம்பரிய விவசாயம், பாரம்பரிய உணவு, நெசவு, உலகம் போற்றும் நம் கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு நமது அனைத்து வாழ்வாதாரங்களையும் இழந்ததோடு மட்டுமல்லாமல் பொருளாதாரத்தை மட்டுமே மையப்படுத்தி சிந்திக்கக்கூடிய கல்வியை வாழ்க்கை முறை என்று சிதையுண்டு போயிருக்கிறது. உலகமயமாக்கல், தனியார் மயமாக்கல், தாராளமயமாக்கல் என்ற செயல்பாடுகளால் இதுவரை மத்தியில் ஆட்சி செய்தவர்களின் தவறான கொள்கையினால் மீண்டும் நாம் அடிமையாகும் அபாயமே அதிகரித்துள்ளது. நாட்டில் உள்ள இயற்கை வளங்களை அழிக்கின்ற மக்கள் விரோத திட்டங்களை ஸ்டெர்லைட், 8 வழிச்சாலை, மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், நியூட்ரினோ திட்டம், இன்னும் பிற திட்டங்களும் தமிழக மக்களின் உரிமைகளை பறிக்கின்றதாக உள்ளது. இது போன்ற பல சமூக பொருளாதார அரசியல் பிரச்சனைகளை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். இதனை எவர் ஒருவர் முன்னெடுத்து சொல்லிலும் செயலிலும் செய்து காட்டுகின்றாரோ
அவரே அடுத்த அரசியல் தலைவராக உருவெடுத்து தமிழகத்தை காக்கவும் பாரதத்தை செழிக்கவும் செய்வர். எனவே இளைஞர்களே, அமைப்பு சார்ந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களே, மகளிரே, அரசு மற்றும் பொதுத்துறை ஊழியர்களே, ஆசிரியர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே மற்றும் ஒட்டுமொத்த இந்தியாவை காப்பாற்றுகின்ற வாக்காளர் பெருமக்களே, தூய்மையான ஜனநாயக பண்புகளோடு கட்டமைக்க சிந்திப்போம், செயல்படுத்துவோம். தேர்தலில் நாம் அளிக்கும் வாக்கு ஒன்றுதான் நம்மையும் நம் தலைமுறைகளையும் இந்த நாட்டை பேராபத்திலிருந்து காக்க முடியும். நல்லவர்களாக நாம் இருப்பது மட்டுமல்ல, நல்லவர்களை நாமே தேர்வு செய்யவும் வேண்டும். நல்ல ஒரு அரசியல் மாற்றத்தை நோக்கி ஒருங்கிணைவோம். தமிழகம் காக்க, பாரதம் செழிக்க 100% வாக்களித்து ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவோம். நமது அரசியல் உரிமையை நிலைநாட்டுவோம். இந்த நேர்மையான தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் அனைவரும் பங்கேற்போம். எனது வாக்கு, எனது உரிமை, எனது நாடு. மக்களவை தேர்தல் 2024 விழிப்புணர்வு குழு. பொதுநலன் கருதி வெளியிடுவோர் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த சமூக செயல்பாட்டு அமைப்பு, தமிழ்நாடு இன்டகிரேஷன் சோஷியல் ஆக்ஷன் போரம்.